ஹாய் ஹலோ எவ்ரிவான். இதுதான் எங்களோட தீபாவளி அவுட்ஃபிட்டுங்க. நானும் பாப்பாவும் 2 பேருமே இன்றைக்கி ஸ்கர்ட்டு தான் போட்டிருந்தோம். கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபயர் ஒர்க்ஸ் வந்து எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் நாங்கள் வாங்கலை. ஏன்னா இங்கே வந்ததுலேருந்தே அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் வாங்கலை. கோயிலில் இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னார். கோயிலில் பார்த்தா கோயிலில் எதுவுமே இல்லை, பூஜை மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ கணேச டெம்பிள் தான் போயிருந்தோம். இதுவே இந்த டெம்பிளே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 1 ஹவர் இதுதான் இருக்கிறதுலே எங்களுக்கு பக்கத்தில் இருக்க டெம்பிளுங்க. மற்ற டெம்பிளாக பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் இருக்காது, சும்மா ஒரு மாதிரி இருக்கும். அந்த சவுத் இண்டியன் வைப்பெல்லாம் வந்து கோயிலில் வந்து இங்கே எங்களுக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் டலாஸே பெட்டர்னு எங்களுக்கு தோணுச்சு. எனிவேஸ் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு முதல்ல நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்தே நாங்கள் கோயில் போகலை. அதனால் இன்றைக்கி கோயில் வந்தோம். பட் நல்லா இருந்ததுங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஈச்சனாரியில் பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே இருந்துச்சு. எங்கள் ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு பெரிய விநாயகர் இருக்குது. ஸோ அந்த மாதிரியே பெரிய விநாயகர் வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு வந்தாச்சு. தீபாவளி எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக போச்சுங்க. அடுத்த நாள் வந்துட்டு கந்தசஷ்டி விரதத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதனால் வந்துட்டு ப்ரிப்ரேஷனாக வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் 7 நாளைக்கு இவங்களுக்கு சமாளிக்கணுமே, ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ண மாட்டோம். ஹஸ்பண்டு எப்படியோ ஒன்று சமாளிச்சுப்பார். பட் பாப்பா கொஞ்சம் கடிதாங்க, அவளுக்கு டேஸ்ட்லாம் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க மேடமே. அதனால் வந்துட்டு இது வந்து பருப்புக்கான பேஸ் தான். இப்போ பருப்புனா அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுவோம் இல்லையா, பூண்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு போட்டு நல்லா வதக்கிட்டுங்க, மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பருப்பு வச்சாலும் பருப்பை வேக வச்சு இதை கொஞ்சம் போட்டு எடுத்து ஊற்றி கொடுத்துர்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு, அதாவது இந்த கிரேவி இருந்தால் போதுங்க, ஒரு 5 ஐட்டம் பண்ணிடலாம். வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் ராஜ்மா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு தால் மக்னி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் இந்த பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 பேஸுமே கலந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயத்தை விட தக்காளி வந்து 1 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சிட்டுங்க, எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே பேஸ்ட்டை போட்டணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா அந்த கிரேவி ரெடி ஆயிரும். சுண்டலெல்லாம் வேக வச்சு அதில் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பாலக் பன்னீர் கொஞ்சம் பண்ணிடுங்க.